பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் சொல்லி இந்த வசனத்துல போடப்பட்டிருக்க. தேவன் நமக்கு பயத்தை கொடுக்கல, பலன் கொடுக்குறாரம்மா. எதுக்குப்பா பலன் கொடுக்குறாரு? ஏன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயிச்சார்ல. அப்போ நீங்க ஜெயிக்கணும்னா இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் வேணும். என்ன பலம் வேணும்? ஆவியானவருடைய பலம் வேணும். இந்த உலகத்துல பாவம் இருக்கு, தப்பான காரியம் இருக்கு, நிறைய நேரங்கள் தடுமாற்றங்கள் இருக்கு, பிசாசின் கிரியை நீ செத்து போயிடு தற்கொலை என்னெல்லாம் கூட வரும். உங்க வாழ்க்கையில் நீங்க பல முயற்சி எடுத்தாலும் அதில் நீங்க தோத்து போயிடுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலன் கொடுத்துருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தங்க சொல்றாரு. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? ஆண்டவரே சொல்லிட்டாருல, நான் உனக்கு பயத்தை கொடுக்கலப்பான்ட்டு. அப்ப ஆண்டவர் பயத்தை கொடுக்கல, பயத்தை கொடுக்குறது பிசாசு தான். ஆனா ஏசப்பா உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காரு. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா ஏசப்பாவே சொல்றாருல, நான் உலகத்தை ஜெயிச்சேன்ட்டு. அப்போ உங்க படிப்பை, உங்க வேலையை, உங்க குடும்பத்தை, உங்க குடும்பத்துல இருக்க கடன் பிரச்சனையை, உங்க வியாதியை எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க. வாழ்ற நாட்கள் கொஞ்சமா இருந்தா கூட நம்ம சாதிக்க போற நாட்கள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா நீங்க சாதிக்க பிறந்த பிள்ளைகள், கவலையப்படாதீங்க. நினைச்ச காரியத்தை ஏசப்பா உங்களுக்காக கண்டிப்பா கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.